ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோவுக்கு 1 மூடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சிக்கன் குழம்புக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே டேஸ்ட்டு. ஸோ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக நான் தொல்லி மட்டும் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம வதக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பூண்டை இஞ்சியை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இஞ்சியும் பூண்டும் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு 1 பல் முழுசாக எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சமாக இருந்தால் போதும். அதுக்கப்புறமா கிராம்பு ஒரு 10 கிராம்பு, பட்டை ஒரு 4 பட்டை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் வாசனையும் காரம் அதிகமாக இருந்தால் தான் சிக்கன்னாவே குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராம்பு ஒரு 10, பட்டை ஒரு 4 எடுத்துக்கோங்க. அப்புறம் கிரேவி திக்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல் எடுத்துக்கோங்க. இது 10 கிராம் கல்லை நான் எடுத்துருக்கிறேன், திக்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, வாசனை தரக்கூடியதா, அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திக்னஸையும் தரக்கூடியது இந்த கொத்தமல்லி தான். ஸோ கொத்தமல்லி கண்டிப்பாக எடுத்துக்கணும். கொத்தமல்லி நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு 50 கிராம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி போடுறப்ப தான் அந்த ஃப்ளேவரே அதிகரிக்கும். அதுக்கப்புறமா இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டோம் இந்த சிக்கன் குழம்புக்கு. ஸோ அதனால் 10 வரமிளகா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இந்த காரம் தான் சிக்கனுக்கு நம்ம காரம் போடுறது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 1 கிலோ சிக்கனை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு 2-3 டைம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமும் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. இது நாட்டுக்கோழி, அதனால் இப்படி இருக்குது. இப்போ எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் காட்டின இன்க்ரீடியன்ஸை ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு கடாயில் ஆயில் விட்டு இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஒரு மாதிரி ரெட்டிஷாக, ஒரு மாதிரி க்ரீன் ரெட்டிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம காட்டின அத்தனை இன்க்ரீடியன்ட்டுமே போட்டு வதக்கணும். இப்போ பூண்டு போட்டு வதக்கிக்கிறேன். பூண்டு ஒரு மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு பூண்டு நல்லா கோல்டிஷாக வந்த வேட்டி ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க, மீதி கொஞ்சோண்டு குழம்புல நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. அதனால் இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் காட்டினேன் பார்த்தீங்களா பச்சை வரமிளகா, அந்த வரமிளகாய் இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி எப்படி வெந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா ஒரு மாதிரி கோல்டிஷாக வரும். அது இல்லாமல் வாசனை அதிகரிக்கும். அப்படி அதிகரிச்சிச்சின்னா கொத்தமல்லி வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம வதக்க வேண்டிய எல்லா பொருளையும் வதக்கியாச்சு. நான் காட்டின பொருளை கரெக்டாக பார்த்து வதக்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வதக்கினீங்க குழம்பு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வதக்கிக்கோங்க. ஒன் சொல்கிறேன், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, வரமிளகா, அதுக்கப்புறமா வெங்காயம், இது எல்லாம் போட்டு வதக்கிக்கணும். இப்போ நான் பட்டை, லவங்கம், கடலை, அதுக்கப்புறமா தேங்காய், இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாகவே போட்டுக்கிறேன். இதையெல்லாம் வதக்கணும்னு தேவையில்லை. கொத்தமல்லி, வரமிளகாய் இதை மட்டும்தான் போட்டு நம்ம வதக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக விழுதா, நல்லா சைனிங்காக அரைச்சி எடுக்கணும். அதுவும் திரியாக எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு நல்லா ஆயில் காஞ்ச வேட்டி நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிக்கனை, அதை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அதை சூட் பண்ணல, அதனால் இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் காஞ்சதுமே ஒரு சின்ன வெங்காயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, முழுசாக போடணுன்னா அந்த முழுசாக சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி வைக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்த வெட்டி சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், காரம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சளி இருக்கிறவங்களுக்கெல்லாம், நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சளி முறியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்டுக்கோழி சிக்கன் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நெஞ்சு சளி ஃபுல்லாக முறிஞ்சிடும். ஒரு சிலர் 1 வாரமாக சளி பிடிச்சிட்டு ரொம்ப அவதிப்பட்டு இருப்பாங்க. இந்த கொரோனா காலத்தில் வெளியே போக முடியாதவங்களாம் இந்த மாதிரி சிக்கனை எடுத்து நல்லா அது தண்ணியாட்ட காய்ச்சி அந்த குழம்பு சாப்பிட்டிங்கனாவே கண்டிப்பாக நெஞ்சு சளி ஃபுல்லாக குறையும்.
இது வந்து இந்த சிக்கன்லேயே தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணிலேயே அந்த சிக்கன் நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பு ஓரளவு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்ததுமே இந்த மாதிரி எல்லோ கலர் ஆகிடும். ஆனை வேட்டி நம்ம காட்டணும் பார்த்தீங்களா, அந்த விழுதை வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த விழுதை தான் இதில் ஊற்றிருக்கேன். இப்போ ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இந்த குழம்பு தான் நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லையே நல்லா வந்து டேஸ்டியே தரக்கூடியது. ஸோ அந்த கிரேவி கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 1.5 சொம்பு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா சிக்கனும் வேகணும், அது இல்லாமல் கொஞ்சம் வந்து குழம்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1.5 சொம்பு ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா 1 சொம்பு ஊற்றுனீங்கன்னா கூட போதும். 1.5 சொம்பு அப்படிங்கிறது வந்து 3/4 லிட்டர் வந்து நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு பத்தலைங்கனால கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றின வேட்டி உப்பு காரம் கொஞ்சம் குறையும். ஸோ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரத்தை செக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கறி மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து 1/4 டீஸ்பூன் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஆட் பண்ணி நல்லா வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கறி மசாலா வந்து 1 டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். குழம்புலையே நம்ம இந்த கிரேவி செய்கிறது இல்லாமல் கறி மசாலாவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குழம்புலையே கூட நீங்கள் முட்டையை வேகிச்சு எடுத்துக்கலாம். தனியாக ஒரு சிலர் வேகிச்சு எடுப்பாங்க, இல்லைனா குழம்புலையே ஆட் பண்ணி வேகிச்சு எடுப்பாங்க. நான் வந்து குழம்புலையே தான் எப்பயுமே வேகிச்சு எடுப்பேன். அதனால் வந்து குழம்புலையே முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் குழம்பு எவ்வளோ செம்மையாக தயாராகிருக்கு அப்படின்னுக்கிட்டு. அவ்வளோதான், முட்டை வெந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம முட்டை தனியாக எடுத்துக்கலாம். குழம்பு மேலே இருக்கிற அந்த எண்ணெய் என்னன்னா வந்து சிக்கனோட ஆயில் தான் வந்து அங்கே மேலே மிதக்கிற எண்ணெய் எல்லாமே அந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய ஆயில் தான். இப்போ நம்ம சிக்கனை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து சிக்கன் வந்து குழம்புலேயே விட்டும் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து தனியாக வந்து எடுத்து வதக்கி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வதக்கி சாப்பிட்டா பிடிக்கும். கண்டிப்பாக செம்மையாக சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச வேட்டி எப்பயும் போட கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் சிக்கனை ஃபுல்லாக வடித்து எடுத்து வச்சது உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். இப்போ நான் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஆனியன் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பெரிய ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து எப்படி சிக்கன் கேட்டோம்னா தனியாக சிக்கன் மட்டும் தராங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நாங்கள் இப்படி செய்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஆனியன்லாம் ஆட் பண்ணல, வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு சிக்கனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சிக்கனுக்குன்னு நம்ம தனியாக திருப்பி வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணணும். உப்பு பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள் மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கறி மசாலாவும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. நான் வந்து மிளகாத்தூளும் இப்போ பாருங்கள் 1 டீஸ்பூன் வந்து கறி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இது ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சிக்கன் மட்டும் கொடுங்கன்னா ஒரு பிளேட் சிக்கன்னா அதை மட்டும் தருவாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டு கொடுக்குது. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி செய்கிறோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இப்படி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுலேயே சாப்பாடு இட்லி கூட தொட்டு சாப்பிட்டோம்னா ஃபுல்லாக வந்து காலி ஆகிடும். இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு வந்து அதுலேயே வந்து குழம்பு ஊற்றிட்டிங்கன்னா கிரேவி மாதிரி வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ வந்து நான் குழம்பை தனியாகவும் சிக்கனை தனியாகவும் வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இது குழம்பு. அதுக்கப்புறம் பாருங்கள் நான் சிக்கன் வதக்கினதுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சிக்கன் கிரேவி அண்டு குழம்பு வந்து தயாராகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.